இதுல ஏய் இந்த இந்த அலெக்ஸ் சைல்டு மாதிரி பேசிட்டு இருக்கான்டா. ஏன்டா கமல் எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆக்டர், ஆடியன்ஸ் அவருக்காக தான் போவாங்க. நீ எப்படிடா இதே சிம்பிள் குழந்தை இது. நீ என்னதான் மல்லாக்கப்படுத்திட்டு தண்ணி குடிச்சாலும் கமலுக்குள்ள கிரேஸ் வராது. அவனுக்குள்ள அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து புல் பண்ண முடியாது. அது ஒரு நிமிஷம், அது நான் கமல் எஸ்டிஆர்னு கிடையாது. எந்த நடிகர் கமல் கூட நடிச்சாலும் அது கமல் தான். ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விக்ரம் 700 கோடியை வந்து உண்மையை மறைச்சு சைட்ல விட்டுட்டு 400 கோடி சொன்னவங்க நீ அழைச்ச கார்த்தி. கேக்குதா கார்த்தி? ஆமா ஆமா மாமே, நாங்கெல்லாம் மறைச்சிட்டோம். கேக்குதுடா கார்த்தி? ஆனா கார்த்தி இல்ல. கார்த்தி எங்கேயோ காணாம இப்படி ஒரு சமர்ப்பணத்தை பண்ணிருக்க வந்து ஒரு மனுஷனை போய் எப்படா அவங்களால வந்து பண்ண முடியும்? ஆகாஷ் நல்லதான் டிக்கெட் போட்டுருக்கீங்க. நம்மமே நல்லதான் படத்துக்கு போறியா? கமல் கமலை பத்தி பேசுறீங்களா? எத்தனை மணி பாத்துட்டு சொல்லு. 11 தான் பாத்துட்டு சொல்லு. ஏன்டா அவ்வளவு லேட்டா போற தனுஷ்? நீங்க திருச்சிலாம் 11 மணி தான்டா. அதெல்லாம் கிடையாது. எஸ்டிஆர் இஸ் கிரேட்டர் தென் கமல். அதை நீ சைடுல விடு, அதை நீ சைடுல விடு, நாங்க பேசிக்கிறோம். பிரதீபுரம் மேல வருவாரு, அப்புறம் வளரக்கூடாது. சைடுல உடன்ற வார்த்தை அவருடைய வார்த்தை. நீ என்ன காப்பிரைட் அடிக்கிறீங்க? கோஸ்ட் ரகுரா இருக்கீங்க, கெட்ட வார்த்தை பேசும்போது ரிமூவ் பண்ணிடுங்க. ஓ சார் சார் அல்லு அர்ஜுன் ப்ரோ, எங்க ஸ்பேஸ்ல வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார், டோன்ட் டாக் பேட் வேர்ட்ஸ். ஓகே, சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 டே ட்ரை பண்ணுங்க, அதுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அது நீங்க பழக பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்டா. அது கெட்ட வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுலாம். அதுதான், அதனால தான் ஃப்ரெண்டி ப்ரோ ஸ்பெஷலா நாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டோமே. ஜெனமான் ப்ரோ பேக்கப் ஐடியில ஏன் நல்லா பேசாம இருக்கலாம்டா. ஏன் நான் சரி பேசாம இருக்கவா? லெக்ஸ் ப்ரோ இல்ல ஒரு நாள்ல யூஸ் பண்ணாம இருக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஆனா இல்லடா மச்சான், நம்ம இருக்கலாம்டா, கூட இருக்கிறவன் இருக்க மாட்டான். அவ்வளவு டென்ஷன் ஆயிடும். ஃப்ரெண்டி ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் பாய் பா. ஃப்ரெண்டி ப்ரோ தக் லைஃப் எஸ்டே போறமா இல்லையா நீங்க சொல்லுங்க. உடனே கொஞ்சம் எப்படி என்ன இருக்கீங்கன்னு பேச விடுறா. அதெல்லாம் கிடையாது. நீ வேணா ஹாய் பா. ஹாய் பா. ஹாய் பா. பாக்குறீங்க? சாப்பிட்டீங்க? வர இப்பெல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க ப்ரோ, ஃப்ரெடி ஏன் வர மாட்டேற? ஃபேன்ஸ் உங்களுக்கு கூட ஆயிடுச்சு ப்ரோ இப்பெல்லாம். ஏன் நீ டெய்லி ஸ்பேஸ் போறீங்க? நான் தான்டா ஒரு ஃபேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நைட் வந்து வந்துட்டு போயிரு ப்ரோ. நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டோம் ப்ரோ, நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த சில்பில் குழந்தைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தக் லைஃப் வந்து எஸ்டிஆர் படம்னு சொல்றாங்களே, இந்த சில்பில் குழந்தைங்க அவங்க பத்தி என்ன? இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஒரு போஸ்ட் போட்டேன் இப்போ தக் லைஃப் பத்தி தான். சிம்பிளா போட்ட பேச ஜஸ்ட் தக் லைஃப் போட்டு குழந்தை எஸ்டிஆர் வந்து அந்த ஃபிலிம் வந்துட்டு எஸ்டிஆர் போர்ட்ரே பண்ணிருக்கோம். ஹேட்டர்ஸ்க்கு போட்டு ஒரு ஸ்மைலி போட்டுவிட்டேன். ஒரு நிமிஷம். தக் லைஃப்ல வந்துட்டு எஸ்டிஆர் வந்ததே ஆஃப்டர் 2 ஆக்டர் வந்துட்டு போயிட்டு வந்த ஆள் தான் எஸ்டிஆர். அதுக்கு முன்னால அவர் அந்த ஃபிலிம்ல இல்ல. இப்போ வந்துட்டு கமல் சார் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சிம்பை வந்துட்டு சார் நான் நடிக்கணும் போது கமல் சார் ஸ்டேஜ்ல சொன்னாரு, இல்லப்பா ஏன் கூட நீ நடி அப்படி சொன்னால அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஒரு சின்ன நடிகருக்கு. ஆமா ஓகேங்களா? கண்டிப்பா. அப்போ வந்துட்டு அவர் மேல மரியாதை வச்சு அவர் மேல லைக் பண்ணி அவரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தாலும் அவரு நானு கம்பெனி அசன் பிக்குமே அப்படியெல்லாம் இல்லை. எப்படின்னா நீங்க வாங்க, நீங்க முன்னவங்க சொல்ல ஆளு. சரி சரி இரு ஒரு சூர்யா ஃபேனா நான் கேக்குறேன். விக்ரம் படம் சூர்யால தானே வச்சு கோத்துக்க அப்படி வாழப்பா. சும்மா நான் இப்போ 2 3 முன்னால இது பத்தி பேசி சண்டை வச்சு ஒரு 2 3 முன்னால இது பத்தி பேசி சண்டை வந்துச்சு பாருப்பா. ஒரு பிலிம்ல ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு பிலிம் ஓட்ட முடியாது. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு எந்த
கமல் கொட்ட ரஜினிகாந்த் யாருடா இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஓட்ட முடியாது. ஓகேங்களா? ஒரு ஜென்யூனா நீங்க சொல்லுங்க 3 ஹவர் பிலிம்ல வந்து இல்ல உங்க இல்ல தம்பி சூர்யா கமல் தம்பி ஃபேனா இருக்கு தம்பி தம்பி ஒத்துக்க தம்பி ஒரு நிமிஷம் மாட்டீங்களா? தம்பி 3 ஹவர் பிக்சர்ல வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஒருத்தர் வந்து பிலிம் ஓடினாக்கா அது தப்பு பிரதர். நான் என்ன தப்பு சொல்றேன் அது சரி சரி brother. சூர்யா அது சூர்யா வாஸ்தவம் தான். சூர்யா இப்ப வந்துட்டு அமரன் படத்துல இல்ல இல்ல 5 இருப்பா நிமிஷம் கூட வரல. ஆனா நீங்க அமரனை பிளாக் பஸ்டர் ஆகிட்டீங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இருப்பா நீங்க 5 நிமிஷம் கூட வரல. விக்ரம்ல வந்துட்டு யாரா சூர்யா வர ஐசிங் வந்து கேக் ஐசிங் வந்து கேக் ஓகேங்களா? ஒரு கேக் இருக்குது அதுல ஒரு ஐசிங் வருது தெரியுமா? அது சூர்யா. அதுல எந்த நோட் டேட்டா ஒண்ணுமே சொல்ல வரல. ஐசிங் வந்து கேக் சரி ஐசிங் அப்ப வந்து கேக் வந்து சூர்யா. அதுதான் அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு விக்ரம் மூவி வந்துட்டு சூர்யா ரகு ஏதாவது காமெடி பண்றா போ. இல்ல பிரதர் ப்ரோ என்ன சொல்றேன் ப்ரோ இவரு ஐசிங் சில்பில் குழந்தை, இவரை கண்டுக்காதீங்க நீங்க. ரெட்டி ப்ரோ இவரு கொஞ்சம் நெகட்டிவான ஆளு. ஓகே சில்பில் ஓகே குழந்தை ஓகே லிஸ்ட் தான் இவரு வருவாரு. இல்லைங்களா? 3 ஹவர் ஓடின பிலிம்ல வந்துட்டு 5 மினிட்ஸ்ல ஒரு 4 வேண்டாம் பிரதர் வேண்டாம். இப்ப அவரு சூர்யா வந்துட்டு ஆஃப்டர் விக்ரமும் அவரும் நடிச்சாப்ல 1 2 3 4 நடிச்சாப்ல அந்த ரிசல்ட் வந்துச்சா இல்ல அத்தனை ஃபேக்ட் எத்தனைங்க ஓடுச்சா பிலிம்? நீ 5 நிமிஷம் ஓடின பிலிம் நீ 3 அலெக்சா, நீ லட்சத்துக்கு எதுக்கு ட்ரை ஓடல பண்ணியோ உனக்கு நடந்துட்டா இப்போ. இல்லையாப்பா? இல்லடா நீ 3 வர நீ ஒரு சோல ஹீரோவா ஓட்டுன பிலிம் ஓடுச்சு அதுக்கப்புறம் ஓடல. இப்ப எப்படி நீ வந்து நீ கம்பேர் பண்ற? ஏதாச்சும் எல்லாம் கிரெடிட்ஸ் 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 சூர்யா கிரெடிட்ஸ் சூர்யா ஏங்க, ஐசிங் வந்து கேக் அப்புறம் ஏன் ஒரு எங்களுக்காக நிமிஷம் அப்புறம் ஏன் விக்ரமோட வந்துட்டு ஐ மீன் கமலை விட வந்துட்டு ரோலக்ஸ்க்கு அதிக ரீச் கிடைச்சிச்சு? பிரதர். ஐசிங் வந்து கேக் நான் சொல்றேன் பிரதர். ஐசிங் வந்து கேக் அந்த ரோல் வந்து அந்த ரோல் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அது இல்ல கூட விக்ரம் ஃபிலிம் ஓடி இருக்கும். ஐசிங் வந்து கேக் ஓடி இருக்கும் ப்ரோ, இந்த அளவுக்கு ரீச் இருக்காது ப்ரோ. பிரதர். நான் பார்த்து சொல்றேன் ஐசிங் கேக் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் எல்சி பிரதர். அது விடுங்க பிரதர், அது விக்ரம் சைட்ல விடுவோம். நான் என்ன கேக்குறேன் நெக்ஸ்ட் மூவி வந்துட்டு இவருக்கு சூர்யா ஓடுச்சு பிலிம் ஓடுச்சா பிரதர்? ஹையஸ்ட் பட்ஜெட் சூர்யா லைஃப்லயே வந்தது கங்குவா. ஓகேங்களா? என்ன பிரதர் ஆச்சு? கிட்டுதான் அவ்வளவு பெரிய ஸ்டாரு என்ன கிட்டுதானே பிரதர் ப்ரோ? ஆச்சு? பிளாக் பஸ்டர் தான். இல்ல பிரதர் என்ன ஆச்சு? பிளாக் பஸ்டர் கங்கோ பிளாக் பஸ்டர் சொல்லுங்க. இவரு ப்ரொடியூசர் வந்துட்டு கிறிஸ்துமஸ் ரொம்ப பிளாக் பஸ்டரா டிசம்பர்ல இல்ல, சூப்பர் ஹிட் இல்லப்பா தானே அது. இல்லப்பா கங்குவா ஓகே உங்ககிட்டே வர கங்குவா ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு? இந்த டிக்கெட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு டிசம்பர்ல வந்துட்டு சக்சஸ் டிசம்பர் செலிப்ரேஷன் தான் சொன்னாரு ப்ரோ, அது போன வருஷம் சொன்னாரா? அதுதான்ப்பா அவர் என்ன சொல்றாரு? இந்த டிக்கெட்ஸ் அப்படியே எடுத்துடுவாங்க, சக்சஸ் மீட் நான் கொண்டாட போறேன்னு சொன்ன ஒரு ஆளு அது கொண்டாடினாரா? பார்ட்டிக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கொண்டாட வந்துருவோம். இல்ல பிரதர் கொண்டாடலாரா? அந்த டிக்கெட் அப்படியே எடுத்துடுவாங்க நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆளே ஓடி போயிட்டான். யூடியூப்லயே ஆளை காணும். அந்த ஆள் உயிரோட செத்துனாலும் கூட தெரியாது. ஃப்ரெட்டி ப்ரோ நான் ஒரு கமல் ஃபேனா சொல்றேன். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருப்பேன். 20,000 கமல் ரசிகர் வந்து சாப்பாடு போட போறேன்னு. சரி எஸ்டேடே தான் ப்ரோ போட்டோம். சரி ஃப்ரெடி ப்ரோ நான் ஒரு ஆகாஷ் இரு request ஒரு தானே நிமிஷம் ஒரு கேக்குறேன். நிமிஷம். இப்போ வந்து ரோலெக்ஸுக்கு பதிலா வந்து கண்டிப்பா சிம்பு நடிகை வச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? ஆடா நீங்க லூசு எப்படி பையலே, பாக்குறீங்க? அவனே டாபிக்க மாத்தி கொண்டு போறான், இவன் திருப்பி அங்கேயே கொண்டு டேய் வரான். ஆகாஷ் இருடா, ஏன்டா இருடா ப்ரோ. ஃப்ரெட்டி ப்ரோ இருப்பா பிரதர் சொல்பா தம்பி சொல்பா. இல்ல ஒரு கமல் ஃபேனா சொல்றேன். இன்னைக்கு 20,000 ரசிகர்கள் வந்து கமல் ரசிகர் வந்துட்டு சாப்பாடு போட போறோம் சொல்லியிருந்தான் இல்லையா? அன்னைக்கு நீங்க கூட ஹெல்ப் பண்றதா சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் நீங்க காண்டிட் வரல, அது ஏன் தெரியல. எதுவும் இல்ல தப்பா பிரதர் நினைச்சுக்கல. இல்ல பிரதர் அதுவே தப்பு. நான் 20,000 பேருக்கு நான் சொல்ல. நான் ஏதாச்சும் நான் ஸ்பேஸ்ல வந்துட்டு அவரு அவ்வளவா சொல்ல, அவரு 10,000 ரூபாய்க்கு கேட்டாரா? 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு பேர் குறைபாடு சொன்னா யாரும் பேச இருப்பா ஃப்ரெடி ப்ரோ இருப்பா. நீங்க சொன்னீங்கன்னு கேட்டரிங்ல வர சொல்லி வச்சிட்டோம் ப்ரோ நாங்க ரகுவரம். இல்ல ப்ரோ, ஆமாப்பா, ஆனா நான் நான் என்ன அதான் சொன்னேன். நான் 20,000 ரசிகர்களுக்கு தான் சொன்னேன். பண்ணி நான் என்ன முடிச்சோம். சொன்னேன் அப்படிங்களா? பட்டிங்களா இப்போ? பண்ணி முடிச்சிட்டேன் ப்ரோ. நாளைக்கு வீடியோ இறக்க போறேன். அதுக்கு உங்ககிட்ட வாழ்த்து போய் வாங்கிக்கலாம் தான் சொல்றேன். பில்ல மட்டும் எல்லாம் ரெடியா இருக்கு. பாரதி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணி எமோஷனல் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் ஆகாஷ் சொல்றாரு. ஹாப்பினஸ் சார். ஏன்னா அவரு ஒரு கமல் மியூசியல், அவரு தனுஷ் மற்றும் கமல் ரசிகர். அவரு ஆகாஷ்ன்ற நபர். இந்த ஜனமார்ப்ன்றவரு தீவிர கமல் ரசிகன். அவர் இப்போ ஒரு மன்ற தலைவரா இருக்காரு இப்போ ஒரு மாவட்டத்துல. அவரு
எனக்கு வந்து இந்த ஏய் So, விண்வெளி பைத்தியக்காரா. நாயகன்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும் ஃப்ரெடி ப்ரோ. நான்லாம் உண்மையா பெரிய ரசிகன். அதான் ப்ரோ, சூப்பர் வேற ஒண்ணும் சூப்பர். இல்ல, ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட் வெரி ப்ரோ வெரி வெரி குட். இங்க ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ப்ரோ சீம் தேங்க்ஸ். சீம்ஸ் பேசுறேன். இல்ல நான் சூர்யா ரஜினி ஓகே மியூச்சுவல். சூர்யா ரஜினி. ஓகே இது வித்தியாசமா இருக்குது. சூர்யா ரஜினி அவன் கொஞ்சம் இது. வித்தியாசமானவன் தான் ப்ரோ. ஓ இது லிங்க் இது சம்பந்தமே அவன் சூர்யாக்கு ரஜினி அவன் லிங்க். இது அவன் கொஞ்சம் 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 ஒரு மாதிரி விஜய் டிஃப்ரெண்டான ஆளு ப்ரோ. ஆமா ஃப்ரெடி ப்ரோ கேக்குதா? ஏங்க இல்ல இல்ல ஏங்க ரஜினி இருக்கலாம் இருக்கலாம். ரஜினி அப்படி விஷயம் இருக்க இருக்கு. முடியாதுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இருக்கலாம், அப்படி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் விசித்திரமா இருக்குது. சூர்யா டு ரஜினின்றதே ஒரு ஆச்சரியம். சூர்யா சூர்யா சூத்தரி வாங்கி கொடுப்பாரு புண்டை விஜய ஓட்டு விட்டுருவாங்க கம்முனரு. ஒரு வாட்டி போயிட்டியா சரி அதோட சரி விடு. விட்டுறணும், சும்மா பண்ண கூடாது. சரி விடு சரி ஐசா விடு. ஐசா ஃப்ரெடி சரி ப்ரோ விடாடே. ஃப்ரெடி ப்ரோ இருக்க ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி அபியூஸ்லாம் நம்ம இது மச்சான். இல்லடா டேய் நான் சொல்றேன் நீ நான் வாத்திடுறா. கேக்குறப்பலாம் நான் இவரு எஸ்டி போய் அப்படியே கேள்வி கேட்காம நான் ஒரு சூர்யா பேனா கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கி கொடுக்குறான்டா இவன் போயிட்டு. ப்ரோ இந்த ஃப்ரெடி ப்ரோ அன்னைக்கு விக்ரம் வந்து 700 கோடின்றத 400 கோடி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல, ஞாபகம் இருக்குங்களா? ஓகேப்பா. ஆமா கேஸ் போட்டீங்களாப்பா? கேஸ் பண்ணிருக்கோம், ஃபைல் பண்ணிருக்கோம். அதுக்கு ஐடி எதிரா வந்து ஐடி இவர் பண்ணிருக்காரு. இந்த பக்கத்துல ஒரு ஐடி இருக்கு பாருங்க. இருங்க இல்ல இல்ல ஜெயிலர் போட்டாங்களாப்பா? ஜெயிலர் இருங்க பண்ணிருக்காரு. இல்லைங்க அப்ளை அவர்கிட்ட இல்ல பாக்ஸ் ஆபீஸ் பத்தி எல்லாம் பேசாதீங்கடா, உர்ரா ஒரு ஒத்துக்கவும் மாட்டாரு, சாவடிப்பாடுறா. சரி விடுங்க ஃப்ரெண்டு. இல்ல பாஷா படம் ஹிட்டா ஃபிளாப்பா? பாஷாங்களா? ஏன் பாவம் எங்கேயா போயிட்டு பாஷா? சொல்லுங்க மியூச்சுவலா கேக்குறேன். மியூச்சுவலா வந்துட்டு அது வந்துட்டு ஹிட் மெகா இப்ப வரைக்கும் டார்மிக்கும் எல்லாம் பேசி அவ்வளோ லைக் பாஷா வச்சு பண்ணிட்டு அவ்வளோ ட்ரோல் பீட்டர் பிக்சர் அது. நேச்சுரலா எடுத்து பார்த்தாக்கா இது நீங்க 2K கிட்ஸ் நீங்க பார்த்தாலே ஒரு சிற்பம் ஒரு கிளு பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் பாஷா. அது ஒரு சிற்பு மெட்டீரியல் சரிப்பா இருப்பா. சரி ஒரு இப்ப டான் ஆன்சரே வரல. நான் சொல்லிடுறேன். ஒரு டான் மூவினாக்கா இப்ப பார்த்தா கூட இது பாத்தியா என்ன ஃபைட் போட்டாரு, எவ்வளவு ஒரு மக்களுக்கு சண்டை போட்டாரு, இது தாடா ப்ரோ அதுல வெறும் வீல் சேர்ல தானே ப்ரோ வந்துட்டு இருப்பாரு, எந்த ஃபைட்லாம் போட ஃபைட் மாட்டாரு. போட்டாரு. இல்லப்பா ரகுவரன் இருப்பா. ஒரு நிமிஷம். ரகுவரனும் அந்த தேவாதி சாங்ஸ் என்னன்னாக்கா பாஷா வந்துட்டு அது வந்து ஒரு ட்ரோல் பிக்சர் அது. ஓகேவா? எந்த ஃபைட் போட்டாரு, இவர் யாருக்காக பாடப்பட்டாரு, ஒண்ணுமே இவரு எதா பண்ணாரு, ஒன்னும் பண்ணல. ஒரு படம் ஹீரோக்கு கிரெடிட் கொடுக்கணும்ன்றான், அப்புறம் இப்ப வந்து ரகுவரனுக்கு கிரெடிட் கொடுக்குறான். தம்பி அந்த பிலிம்ல ஒரிஜினல் பண்ணது வில்லனுடைய பொண்ணு வைஃப் ஆக்கிக்கிறது, அவ்வளவுதான். நீ சொல்லு, நீ அப்ப தமிழ்ல வந்து எந்த படம் தான் செம்ம கேங்ஸ்டர் படம் சொல்லு. வில்லன் ஏஜ்னா அவங்க பொண்ணு ஏஜ்னாப்பா. அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன படம் தான் அப்ப பயங்கரமான கேங்ஸ்டர் படம்? இல்லப்பா சிம்பிள் லாஜிக் சொல்றேன். கமல் மியூச்சுவலா நான் சொல்றேன் கமல் மியூச்சுவலா நான் சொல்றேன் நாயகன் தான் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம். உண்மையிலேயே நாயகன் நல்ல படம் தான்டா தம்பி. நான் என்ன சொல்றேன், ஒரு வில்லனுடைய பொண்ணை இவரு மனைவி ஆக்கிக்கிறாரு, இது சாத்தியமா சொல்லு? வில்லன் ஏஜ்னா ஹீரோ ஏஜ்னா பொண்ணு ஏஜ்னா அது வந்து லவ் வராது. புத்தி இருக்கதா அவங்களுக்கு? நீங்க வளர்ந்துடுவீங்களா? இது பொண்ணு வந்துட்டு லவ்வர் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இப்பதான் கிக்கு புக்கு அது ஜோக் ப்ரோ, அத நீ சைடுல விடு. இல்ல பிரதர் லாஜிக் ரெடி ப்ரோ கீழே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, நாயகன் படத்துல வந்து அந்த சரண்யாவோட கேரக்டரோட வயசு என்னன்னு. அதே தான் நான் கேக்குறேன். சரண்யா வந்துட்டு அந்த நாயகன்ல வந்துட்டு ப்ராஸ்டிடியூட். அவரு வந்துட்டு மேரேஜ் பண்ணாரு, அவரு வந்து செக்ஸ் பண்ணல வந்துட்டு அவர் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுதான் வித்தியாசம். பாஷா வந்து நீ வில்லனோட பொண்ணை வந்து நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ற, நாயகன்ல வந்துட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட்ட கமல்ஹாசன் கல்யாணம் பண்ணாரு. வித்தியாசம் தெரியுதா? இல்ல ப்ரோ ஃப்ரெடி ப்ரோ நானே கமல் ஃபேனா நான் வந்து விக்ரம் ஃபேனா பேசுறேன். இப்போ வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டிங்லாம் வந்து விக்ரமா கமலா தமிழ் சினிமால இப்போதைக்கு? தம்பி
தம்பி தம்பி தம்பி பைத்தியரா சும்மாரா நீங்க விக்ரம்னு டைட்டில் வச்சதுனால அவங்களுக்கே இட்டு பிச்சை கிடைச்சது இல்ல, அதுவும் கிடைச்சிருக்காரா? தம்பி 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 சில்பில் குழந்தை கொஞ்சம் அமைதியா இருப்பா. நீங்க பேசுங்க தம்பி. நானே நீங்க விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, கமல் ஃபேனு, ரஜினி யாரா இருக்கும், எந்த ஃபேன் இருந்தாலும் நீங்க வந்து ஓப்பனா சொல்லுவீங்க. ஹார்ட் ஒர்க்கர் பண்றது ஒரே ஒரு ஆளு தமிழ்நாட்டுலனாக்கா கபில்ஹாசன் தான். ப்ரோ எங்க ஆக்டரும் ஆர்டர் பண்றாரு மோசமா கமலை விட விக்ரம். விக்ரம் பண்றாப்ல, விக்ரம் பண்றாப்ல. கோமணம் கட்டிட்டு வரா, இதுக்கு மேல என்ன ஆர்டர் வேணும்? சரி ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம். ரஜினி பண்ணலுக்கு கமல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு ரஜினி வச்சால ஆகாஷ் கேக்குறான். கமல் பண்ணாலுக்கு ரஜினி என்ன பண்றாரு? நான் அப்படியே உள்டாவ போடுறேன். கமல் பண்ணாலுக்கு ரஜினி என்ன பண்றாரு பிலிம்ல? நான் டிஃபரன்ஸ் சொல்லிட்டுங்களா கமலுக்கு ரஜினிக்கும்? என்ன பேச விட்டாலும் சொல்றேன், நீங்க குறுக்க வராது. ஈஸியா சொல்லலாம் ப்ரோ, ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்கு, கமலுக்கு ஃபேன்ஸ் இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றேன் பிரதர். ரஜினிக்கும் கமலுக்கும் வித்தியாசம் பிலிம் என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து எழுதி குத்துருவாரு, ஒரு புள்ளி வேர்வைக்கு ஒரு போஸ் ஸ்தம்பு காசு அல்லவா. அவரு ரஜினி மேக்சிமம் என்ன பண்ணுவாரு, பணக்காரா இருப்பாரு, ஏமாந்துருவாரு, எல்லாத்தையும் குத்துருவாரு ஏழைப்பட்டவங்களுக்கு. ஓகேவா? எல்லாத்தையும் அள்ளி குத்துருவாரு. இது பிலிம்ல. ரியாலிட்டியில வீட்டுக்கிட்ட யாருன்னா வந்து ரஜினிகாந்த்க்கு கேன்னு சொன்னாக்கா ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்க மாட்டாரு, ஓடுவாரு. இதுதான் ரஜினிகாந்த். ஓகேவா? கமல் அட்லீஸ்ட் ஒரு பிலிம் சக்சஸ்ல உட்காந்து ஸ்டோர் போட்டாப்ல லைவா ப்ரோ இரு ப்ரோ ஃப்ரெண்ட் ப்ரோ கொஞ்சம் மியூட்ல இரு. என்ன பாக்கெட் பாறாங்க தலைவிய. இதுக்குதான் இத்தனை நேரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. தலைவி இருக்கால மேல தலைவி நாளைக்கு ஒரு ஸ்பேஸ் ஓட்டி ஆகணும்டா. இது ஐஎஸ்ஆ வரைய நீ பிரகாஷ் நான் ஓட்ட போறோம். நானு பிரகாஷ் ஆகாஷ் எல்லாம் சேர்ந்து நதீர் வரையா மச்சான். இதுவே இப்பதான் பாக்குறியா? பாத்தேன்டா, இதுதான் இப்ப ஃபுல்லா வந்திருக்கு. அதெல்லாம் வீடியோ எல்லாம் வந்து அலெக்ஸ் அன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவேடா அவ்வளவுதான். ஆஃப்டர் மேரேஜ் மாப்பிள்ள நல்லா ஒர்க் அவுட் நல்லா அவருக்கு இந்த சாமி ஸ்கொயர்ல சூத்தெல்லாம் பெருசா இருக்கும், ஒரு போட்டோவே போட்டிருப்பான். கொஞ்ச நேரம் தப்பா நினைச்சீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நாங்க பேசி முடிச்சிடும். என்னடா பேசுறான் அவன், பைத்தியார மாதிரி பாசா பிளாப் ஆகிட்டு இருக்கான். வேற போல ப்ரோ அது தலையை பாரா தூங்கிட்டு இருக்குதுடா ரெண்டு பேரும். ஒரு 10 seconds ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? ரஜினி ஃபேன்ஸ் கோவப்படாது, ரஜினி ஃபேன்ஸ் கோவப்படாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் சொல்றேன். முடிஞ்சிருச்சு ப்ரோ, 10 செகண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எத்தனை வாட்டி 10 செகண்ட் இப்பதான் கேட்டீங்க, பேசல 10 செகண்ட்ல. முத்து மூவில வந்துட்டு ஒருத்த வந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிம்மதியே இல்லப்பான்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் டைலாக் அடிக்குவாரு, எல்லா பத்திரிகையே வச்சுக்குன்னு நிம்மதினா எப்படி, எவ்வளவு தேவை வச்சுக்குன்னு மத்தவங்களுக்கு கூட நிம்மதி சொல்ல. அது டைலாக் ஓகே, அது விட்டுடுங்க. லேட்டஸ்டா ரஜினிகாந்த் லைவா ஸ்டேஜ்ல என்ன சொன்னாரு, எனக்கு 10% நிம்மதி இல்லை. கான்ட்ராஸ்டா இருக்குதா? இதேதான் கேக்குறேன். யோ ரஜினிகாந்த் சார், உன்கிட்ட கம்மியில ஒரு 10,000 கோடி இருக்கும், நீ பெரிய 10,000 கோடி இருக்கும் உன்கிட்ட, நீ உன் ஃபேன்ஸ்க்கு உன் சத்திரத்துல சோறு போட்டியா ஒரு நாளுக்கு? இப்ப எப்படி நிம்மதி வர? இருப்பா தம்பி, சோத்துக்கு வழி இல்லாமையா இருக்கும். இருப்பா பைத்தியம் இல்லப்பா. ரஜினிகாந்த் எல்லாத்து ஸ்டேஜ்ல 10% கூட நிம்மதி இல்ல, இது அது லைவா சொன்னாரு. பிலிம்ல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது எல்லா மேல முருனல் போட்டா பாரு, பலூனை ஊதி வச்ச மாதிரி இதுமா அழுத்தலாம் போல இருக்கா.
பேச வந்தா மைக் ஆஃப் பண்ணு, அததான் சொல்றேன். பேச வந்தா மைக் ஆஃப் பண்ணு, பேச வந்தா ஒரு நாள் பாரு எப்படி இருக்கு. அதனால தலைவிதான்டா இது நான் எல்லா போட்டோ சேவ் பண்ணிட்டேன். அதனால தான் மேல சூப்பரா மச்சான் அலெக்ஸா, சூப்பரா கை விடுறா தான்டா அவனுக்கு மைண்ட் ப்ளோயிங். வருமா இதெல்லாம் பாக்குறேன். அலெக்ஸா பலூன் ஊதி வச்ச மாதிரி இருக்கு. ஃப்ரெட்டிக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும்னு கேட்டு சொல்றா. ஹீரோயின் பத்தி கேட்போம். பூஜா குமார் அவளும் நல்லாதான் இருப்பா. அது இல்ல, அவருக்கு எது பிடிக்கும்னு கேட்போம். அவரு தானே பூஜா குமார் தான் பிடிக்கும். மியூட் போட்டது தெரியாம பேசிட்டு இருக்காடா. முத்து படத்துல என்ன பண்ணாரு? சத்திரத்துல சோறு போட்டாரா? இல்லடே நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல ஆகாஷ் திருநாடு தெரியாம அவர் பேசிட்டு இருக்காரா? மியூட்ட போட்டு பேசிட்டு இருக்காரா? இல்ல நேரம் வீட்டுல ஒரு கச்சண்டை ஒண்ணு இருக்கும். டமுட்டு கோத்த சத்தியமாடியா அந்த பத்தி பேசிட்டு இருப்பான் ஆளு எல்லாத்தையும் பேசி முடிச்சு. ஆகாஷ் என்ன முத்து படத்துல அவன் தாண்டான். 10 நிமிஷம் 10 செகண்ட் முத்து படத்துல என்ன ஆச்சுன்னா 10 செகண்ட் அதே சொல்றாரு. அவரு இப்ப முத்துல ஆரம்பிச்சு இந்தியன் போயிருக்கு மேல. நீ சொல்ற முத்து கதை எனக்கு கேட்க முடியும் நைட் நேரத்துல. அந்த ஆள அன்மியூட் பண்ண சொல்றாங்க. எந்திரன் வரையும் வந்துட மாட்டான். எந்திரன் படமா இல்ல தெரியாம கேக்குறேன். எந்திரன்லாம் ஒரு படமா? ஒத்தமவிலன் பாருங்க. எந்திரன்லாம் ஒரு படம் புண்டையாக்க அப்படின்னு வந்துருப்பாரு. ஹலோ என்னடா எந்திரன்னு இப்ப ஏதோ முத்துக்கல போற கூலி போற நேஷனல் பப்ளிக் மூவி அது நேஷனல் பப்ளிக் மூவி அது. ஓகேவா? கூலி வந்துட்டு நேஷனல் பப்ளிக் மூவி. ஒரு பலூன் தம்பி இருங்க ஃப்ரெடி ப்ரோ, ஒரு பலூனுக்கு ஆசைப்பட்டு ஒரு கூலி இறங்கி வந்துட்டாருடா. நேஷனல் பப்ளிக் மூவி பாது, நேஷனல் பப்ளிக் மூவி. ஓகேவா? போற அது ஒரு வடிவேல ஒரு ஷேர் ஆட்டோல போறவரா கூட்டுப்பான் வேற பயிலா ஒரு பலூனுக்கு ஆசைப்பட்டு தலைவர் கூலி வரைக்கும் வர வரைக்கும் இப்படி பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வேற யாராவது ஸ்பேஸ் போடுங்க. எனக்கு ரொம்ப லேக் ஆகுது. இரு மாமே நான் மச்சான் போய்